ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு மதுரை வந்துட்டு ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஒன் டே ட்ரிப் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாகவே ட்ரெயின் டிக்கெட் போகிறதுக்கும் சரி ரிட்டன் வர்றதுக்கும் சரி நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி திருச்செந்தூர் விலாக் போட்டிருந்தேன் இல்லையா, பொள்ளாச்சி டு திருச்செந்தூர் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் அதில் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விலாகும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போதுமே ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரெயினோட எவ்வளோ ஹார்ஸ் நம்ம ட்ரெயினில் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் ஒரு 10 மணிக்குள்ளவே மதுரை ரீச் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வீட்லேயே நான் லெமன் சாதம் செஞ்சுட்டேன். அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க புளி சாதம் செஞ்சுட்டாங்க, கூட சப்பாத்தியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் திருச்செந்தூருக்கு 2 ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ சேம் நாங்கள் 2 ஃபேமிலி தான் இப்போது பொள்ளாச்சி டு மதுரையும் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 5:30லேருந்து ஒரு 5:45க்குள்ளேயே ட்ரெயின் வந்துடும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரெயினும் பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு. நாங்கள் சூஸ் பண்ணி போன டே பார்த்திங்கன்னா வீக் டேஸில் தான் போனோம். வீக்கெண்ட் அப்படின்னா ட்ரெயினில் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அண்டு Thursday ஃப்ரைடேலேருந்தே பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் நாங்கள் சூஸ் பண்ண டே பார்த்திங்கன்னா மண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மண்டே மார்னிங் நேரமே ஒரு 3:30 மணிக்கு அந்த மாதிரியெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு குட்டீஸையும் எல்லாம் எழுப்பி குளிக்க வச்சு கிளம்பி வந்துட்டோம் காலையில். ஏன்னா 10 மணிக்கெல்லாம் டைரெக்டாக நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரூம்லாம் எதுவும் எடுக்கலை. ஸோ அவங்களையும் குளிப்பட்டி ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே டைமிங்க்கும் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. ஏற்கனவே ஸ்லீப்பர் சீட்ஸ் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா குழந்தைங்க தூங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லீப்பரில் புக் பண்ணிட்டோம். கிட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் அவங்களும் விரும்புவாங்க. அண்ட் ரொம்ப அடம் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படி புக் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வீக் டே அப்படிங்கிறதுனால பெருசாக ட்ரெயின்லேயும் ரஷ்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பொள்ளாச்சி டு உடுமலை வர்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6:30 அந்த மாதிரி ஆனதுனால கொஞ்சம் சன்ரைஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் திருச்செந்தூர் போகும்போது இந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 6:30 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அப்போயே நினச்சோம் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் மதுரை ட்ரிப் போகணும் அப்படின்ட்டு. பட் இது கொஞ்சம் அன்பிளான்டு தான், திடீர்னு முடிவு பண்ணோம். பட் ஸ்டில் வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால ட்ரெயின் டிக்கெட்ஸும் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஈஸியாக நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. காலையில் நம்ம 5:30 to 5:45க்குள்ளே கண்டிப்பாக ஸ்டேஷனில் இருக்கணும். ஸ்டேஷன்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தோன்னே முன்னாடி எல்லாமே அடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லையா, அந்த வழியே உள்ளே போய் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகிற மாதிரியும் இருக்கும் பொள்ளாச்சி ஸ்டேஷனில். நாங்கள் மதுரை ரீச் ஆனது பார்த்திங்கன்னா 9:30 அந்த மாதிரியே போயிட்டோம். அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் கோவிலுக்கு. அதனால் ஆட்டோ வச்சு போயிட்டோம். சீட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருந்ததுனால குட்டீஸும் ஜாலியாக விளையாடிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடும் செஞ்சு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால வெளியிலே ஃபுட் எதுவுமே வாங்கலை.
மார்னிங் வந்து ரொம்ப நேரமே எழுந்துட்டோம் அப்படிங்கிறதுனாலையும் அப்புறம் சரி ட்ரெயினில் வந்து டீ மட்டும் வாங்கி குடித்தோம். பட் ட்ரெயின் டீஸ் எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஜஸ்ட்டு வந்து நம்ம சூடாக ஏதாவது குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். ட்ரெயின் ஃப்ரீயாக இருந்ததுனால எங்களை விட குட்டீஸ் தான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அன்றைக்கி 2 பேருமே வந்து ஸ்கூல் லீவ் போட்டாச்சு. பட் ஸ்டில் அவங்க 2 பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. காலையில் எங்களுக்கு முன்னாடி அவங்களே வந்து 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க. அவ்வளோ வந்து ஆர்வத்தோடு இருந்தாங்க. ஏன்னா திருச்செந்தூர் ட்ரிப் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கேயும் பீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எதிர்பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8:30 அந்த மாதிரி கொண்டு வந்திருந்த சாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். லெமன் சாதம், புளி சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்தியும் இருந்தது, எல்லாம் சாப்பிட்டாச்சு. அண்டு 3 பாக்ஸ் வந்துட்டு மிச்சமும் ஆயிடுச்சு. அதை என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கோவில்கிட்ட போயிட்டு அங்கே இருந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு அந்த மாதிரி அந்த 3 பாக்ஸும் வந்துட்டு கொடுத்துட்டோம். ஃபைனலி பார்த்திங்கன்னா மந்த்லிக்கு ஒரு 9:30 அந்த மாதிரியெல்லாம் வந்தாச்சு. குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது டிஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு விட்டுருந்தோம். பட் கோவிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுனால மிதுனுக்கு வந்துட்டு ஷர்ட் பேண்ட் மாற்றி விட்டு பாப்பாக்கும் ஃப்ராக் மாற்றி விட்டுட்டோம். ட்ரெயின்லேயே சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம போனதும் டக்குன்னு கோவிலுக்குள்ளே போகணும். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ட்ரெயினும் ஃப்ரீயாக தான் இருந்ததுன்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி குட்டீஸ்க்கு ட்ரெஸ் மாற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வெளியவே பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோ இருக்குது. அங்கேருந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோவில்கிட்ட வந்து இறக்கிட சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோவுக்கு போயிட்டோம். நாங்கள் மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்திங்கன்னா, குட்டீஸ் 2 பேர், அதுக்கப்புறம் பெரியவங்க நாங்கள் 5 பேர் இருந்தோம். எல்லாருமே ஒரே ஆட்டோவில் போயாச்சு. அவங்க கரெக்டாக கோவிலோட மேற்கு கோபுரத்துக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்துட்டு நம்ம மல்லிகைப்பூ வாங்கி வைக்கலன்னா எப்படி, ஸோ அதுவும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு சரி கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்திருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே வெளியில் லாக்கரில் வச்சுட்டு தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கொண்டு வந்திருந்தாலும் சரி, பேக், அதுக்கப்புறம் மொபைல், கேமரா என்ன கொண்டு வந்திருந்தாலும் வந்து வெளியில் வச்சிடணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அமௌண்ட்டும் பே பண்ணிட்டு தான் நம்ம வைக்க வேண்டியது மாதிரி வரும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே குட்டீஸ் வந்து முதல்ல டாய் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஆளுக்கு ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் உள்ளே போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. இல்லைனா அது நம்ம நிம்மதியாக சாமி கும்பிடவே விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் எனக்கு வேணும்ன்ட்டு அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்தாச்சு.
கோவிலுக்குள்ளேயும் சரி அவுட்டர்லேயும் சரி ஃபுல்லாக வந்து போலீஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே நம்ம கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. அண்டு வெளியில் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து டைமும் சரியாக கிடைக்கல. அப்படிங்கிறதுனால கோபுரம் வந்து இது மட்டும்தான் என்னால் வீடியோவே எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கப்புறம் இங்கேயே 10 மணி ஆயிடுச்சு. ரிட்டன் ட்ரெயின் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 4 மணிக்கு அந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ பெரிய கோவிலை சுற்றி சுற்றி கும்பிட்றதே வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைமும் வந்து குறைச்சிட்டு டக்குன்னு போகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஸோ கொண்டு போய் எல்லா பேக்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மனை கும்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா க்யூ ஒரு 1 hour லைனில் நின்றுருப்போம். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு சுந்தரேஸ்வரர் கும்பிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சித்தர் கோவிலும் கும்பிட்டு 1000 கால் மண்டபம் சுற்றி கும்பிட்டோம். அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய தெப்பக்குளம், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய மியூசியம், அந்த மாதிரி ஒன்றுனா ஓடி ஓடி போய் தான் கும்பிட்டு வர மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல இதாக இருந்தோம். ஸோ ஒரு வழியாக அடித்து பிடிச்சி சாமி கும்பிட்டு எல்லா பக்கமும் மோஸ்ட்லி ஒரு 90% கும்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் ரிமைனிங் பிளேசஸ் எல்லாம் கும்பிட்றதுக்கு குட்டீஸும் இருக்கிறதுனால வெயில் வந்து நம்ம பொள்ளாச்சி கம்பேர் பண்ணையில் அங்கே மதுரையில் ரொம்பவே ஹெவின்னு தான் சொல்லணும். எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம். ஏன்னா காலையில் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சது அப்படிங்கிறதுனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 மணி அந்த மாதிரி கோயிலேருந்து நாங்கள் வெளியில் வரும்போது வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு சாமி படம் இந்த மாதிரி எல்லாம் குங்குமம் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் லன்ச் முடிச்சுட்டு ட்ரெயினில் போய் உட்காந்துட்டோம். ஒரு 3 மணி அந்த மாதிரியே வந்துட்டு ட்ரெயினில் போய் நாங்கள் முன்னாடியே உட்காந்துட்டோம். பட் ட்ரெயின் வந்து 4 மணிக்கு தான் எடுத்தாங்க. சரி குட்டீஸ் தூங்குவாங்க, ஏன்னா டயர்டாக இருப்பாங்க, காலையிலேருந்து தூங்கலை அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம். ரிட்டன் ட்ரெயின் வந்து டைமிங் வந்து மதுரை டு திருவனந்தபுரம் ட்ரெயின் தான். ஸோ அது வந்து 4 மணிக்கு இருக்குது. நைட் 7:30க்கெல்லாம் நம்ம வீட்டு நீங்களும் இந்த மாதிரி பொள்ளாச்சி டு மதுரை 1 day ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து வீக் டேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வீக் டேஸ்லேயும் ஃப்ரைடே அந்த மாதிரி சூஸ் பண்ணாமல் ரிமைனிங் 4 daysல ஏதாவது ஒரு டே இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம குட்டீஸ் அண்ட் பெரியவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது ட்ரெயின் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும். மார்னிங் வந்துட்டு 5:30க்கு இருக்குது அண்ட் ரிட்டன் ட்ரெயின் வந்து 4 மணிக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.